ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஸ்கூல் சுரேஷ். இன்னைக்கு கனடா நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நான் தெரியுறேனாக்க அதுக்கு இந்த சேனல் தான் காரணம். இப்போ நான் அனுப்பமா நடித்த இயக்குனர் ஜீவா இயக்கிய கேமராமேன் சக்தி அவர்கள் கேமரா பண்ணிய லாக்டவுன் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். என்னால் பேசவே முடியல, உள்ள அழுது எமோஷ்னல் ஆகி பேசவே முடியல. அந்த லாக்டவுன் படம் அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன், நீங்கள் இவ்வளோ நாளாக அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார், சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்கெல்லாம் வச்சு பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்க. இனிமேல் பிரம்மாண்டத்தை நம்பாதீங்க, கதையை நம்புங்க, கதாபாத்திரத்தை நம்புங்க. அப்படி ஒரு அற்புதமான படம் தான் இந்த லாக்டவுன் படம். அவ்வளவு அற்புதம். ஒரு கதாபாத்திரமும் அவ்வளவு கச்சிதமாக இருக்கு. அந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்க அந்த அனுப்பமா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. இப்படிலாம் கூட நடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. பல கோடி கொடுத்தா கூட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த நடிகையும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின், ஃப்ரெண்டு கேரக்டரு, தங்கச்சி கேரக்டர் எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. 2026 கண்டிப்பாக இந்த லாக்டவுன் படத்திற்கு விருதுகள் நிச்சயம். நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, எல்லா அவார்டும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள், படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லாக்டவுன் படம் இது படம் இல்லை, பாடம். ஒரு தாய்மார்களும் மாணவர்களும் குழந்தைகளோட பெற்றோரோட இந்த படத்தை வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். காலேஜிலலாம் கூட இந்த படத்தை நீங்கள் போட்டு காட்டலாம். அப்படி ஒரு தரமான படம்.